ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனாவுடன் நமது செய்தியாளர் கௌதம் நடத்திய நேர்காணலை பொது பார்த்தோம். இனி அடுத்ததாக ஆர்கே நகர் தொகுதியில் கள்ள ஓட்டு போட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சி மகேந்திரன், சுயேட்சை வேட்பாளர் டிராபிக் ராமசாமி ஆகியோர் புகார் தெரிவித்துள்ளனர். எல்லா இடங்களிலும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் பலமாக குவிந்து 2 மணி வரை 50% வாக்குகள் தான் இருந்தது. பல கட்சிகள் தேர்தலை புறக்கணித்து விட்டது. புறக்கணித்த கட்சிகளின் தேர்தலை ஓட்டுக்களை எல்லாம் தாங்கள் போட வேண்டும் என்று முடிவெடுத்தார்களா தெரியவில்லை. மிகப்பெரிய அளவிலே கள்ள ஓட்டு போடக்கூடிய அந்த நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது. இது 4 மணிக்கு மேல ஆர்கே நகரில் எங்க வாக்கு இருந்தாலும் இது பொய்யான போலி வாக்கு, திருட்டு வாக்கு. அதிகாரிகளை வெளியே போன்னு மை கூட வைக்காத ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க 4 மணிக்கு மேல. இதுதான் நடக்குது. இந்த தேர்தல் செல்லாதுன்னு திங்கட்கிழமையாக வழக்கு போட்டிருக்கேன். அந்த வழக்கில் போட்டு இந்த தேர்தலுடைய அறிவிப்பு வரக்கூடாது, வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட திங்கட்கிழமை.